ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். தக்காளியை பாருங்க ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். நம்ம நிறைய பேர் விஷ் பண்ணிடுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இப்போதான் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தோம். மழை வேற ஹெவியாக பெய்யுதுங்க. எல்லாம் சேஃபாக இருங்க. புயல் வேற உருவாயிருக்குங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நானும் உங்கள்கிட்ட அந்த பதிவு சொல்லலான்ட்டு எங்கள் ஊர் பக்கம் வந்தாங்க. ரொம்ப காற்று, என்ன சொல்கிறது, டெல்டா மாவட்டம்னா இப்படி தான். திருவாரூர் மாவட்டம், தஞ்சை, அப்புறம் நாகப்பட்டினம், இதெல்லாம் சரியான மழை. அங்கேயும் மழை பெய்தானு கமெண்ட் பண்ணுவீங்களா? ஏகப்பட்ட என்னது சொல்கிறது, ஏகப்பட்டமாக நஷ்டமாக ஆகிட்டு நிறைய பேருக்கு. இங்கே வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கலாம். பட் வந்து இது நமக்கு தேவையில்லை. ஏன்னா சொல்லியிருக்கலாம், அதனால தான் நான் சொல்கிறேன். வீடியோ எடுத்து போட்டால் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாகவும், சில பேர் என்னத்துக்கு இதெல்லாம் வீடியோ போடுறீங்க கேட்பீங்க. அதனால சொல்கிறேன். யாராவது இப்போ உங்கள் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடு இல்லாதவங்க அவங்களாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், கொடுத்து உதவுங்க. வீடை கொடுத்து உதவுங்க, இல்லை காசு இல்லைனா இந்தமாரி ஏதாவது பொருள் கொடுத்து உதவுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி திருத்துறம்பட்டி சைடெலாம் ரொம்பவே பாதிச்சுட்டு நான் போய் பார்த்தோம். திருத்துறம்பட்டினா அது உள்ள லோக்கல் உள்ள ஏரியா. அப்புறம் தக்காளி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் சுபம் அங்கே போயிட்டு என்ன ரிப்போர்ட் இது? பாப்பாவா? என்னடி பாப்பாங்கிற? குழந்தை இருக்கா இல்ல அது டியூப்ல இருக்கா? ஒவ்வொருத்தவங்களுக்கு டியூப்ல இருந்துச்சுன்னா அதை கலைச்சிருவாங்க. அது வந்து லேடிஸ்க்கு ஆபத்துன்னு, அதனால செக் பண்றதுக்கு நார்மல் செக்கப்புக்கு போய் பார்த்துட்டு வந்தோமா. பார்த்துட்டு வந்ததுல இந்த இருக்கு பாருங்க, பாப்பா வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. இந்த ஒரு புள்ளி தெரியுதா? அது ஹார்ட். அது சரியா தெரியும், என்ன தெரியும், ரெட் கலர் புள்ளி இந்த வருது, அதுதான் பாப்பா. இது அப்புறம் என்ன இந்த ரிப்போர்ட் பாப்பாவோட growth, அதோட ஹார்ட் பீட் எவ்வளவு இருக்கு, அது வெயிட் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமா, ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாச்சு. இது அப்பயே எடுத்தாச்சு, இப்பதான் கொடுத்தாங்க எங்கள்கிட்ட. என்னடி பாக்குற? அப்புறம் உடம்பு வாந்தி தாங்க, வாமிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் வாமிட்டு. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாமிட்டு வருந்தான் ப்ரோ, அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாலும் வாமிட்டு வருந்தான் அப்படின்னாங்க. அவங்க சொல்லியும் அப்படிதான் ஆகுது, அப்படிதான் இருக்குது, அவங்க சொன்ன மாரி தான் ஆகுது. அப்புறம் எங்கள் அம்மா, நிறைய பேர் எங்கள் அம்மா மிஸ் பண்ணி எங்கள் அம்மா கண்டிப்பாக வீடியோ போடுறாங்க. எங்கள் அம்மா இப்போ கொள்ளையில் தான் இருக்காங்க. நாலுலேருந்து வீடியோ போடுறோம், எங்கள் அம்மா வச்சு ஃபன் பண்ணி. அப்புறம் வந்து ஃபுட் பிளாக் எல்லாம் ஃபுட் பிளாக் போட்டே ரொம்ப நாள் ஆகுது. போடுன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக காமி, இதை நான் ஒழுங்காக காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இந்த ஆச்சபுரம் ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே என்ன சொன்னாங்க? எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் காட்டுறதுங்க. ஏன்னா கவர்மெண்ட்லையும் காட்டும்ல. கவர்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஊசி வந்து என்ன சொன்னாங்க, ஊசி ஆட்ட போடணும்னு, ஊசி தடுப்பூசி போடணும்ல, அதுக்காண்டி. வேற எந்த ஊசியும் போட்டக்கூடாது, தலைவலி கூட மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியுதா? பேக்ல வச்சுக்காண்டி. பேக்லயா? பேக் கேமரா ஆன் பண்ண முடியாது. ஆன் பண்ணு. அப்புறம் நான் வாழ்த்து சொன்னேன் எல்லாருக்கும். நன்றி சொல்றீ. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாப்பிள்ள வேற லெவல் பண்ணிட்டு லீவ் விட்டது போதும் மீன் பிடிச்சிக்கிட்டு ஏன் கேட்குறீங்க? ஐயோ. அப்புறம் வேற என்ன சொல்றது, அடுத்த அப்டேட் நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் ரெகுலராக வீடியோ போட முடிஞ்ச அளவு போடுறேன் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஏன் தலை போடல ஐயோ நிறைய கமெண்ட்டுங்க. எனக்கும் இன்ஸ்டாலையும் நான் அப்படியே விட்டேன். இன்னும் இன்ஸ்டாலையும் ரெகுலராக வீடியோ போடுறேன். எந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு கண்டிப்பாக சொல்லுங்க, நாங்கள் போடுறோம், முடிஞ்ச அளவுக்கு போடுறோம். ஓகேவா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், எல்லாரும் சேஃபா இருங்க. குழந்தை வச்சிருக்கோங்க, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. மழை பெய்யுது, என்னாலேயே தாங்க முடியல. என்னோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு குளிரு, அதனால எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. இந்த ஊர்ல வந்து நான் சிவகங்கையில இருந்தாலும் சிவகங்கையிலும் மழை தான். அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். அங்கேயும் மழை தாங்க பெய்யுது. மழை பெய்யும், நான் சொற்றே போட்டது கிடையாது. இந்த ஊருக்கு வந்துட்டு வெளியில போகவே முடியல, என்னால நட்டுங்குது. ஆமா, எவ்வியா மழை சொல்லியிருக்காங்க. ஐயோ பார்த்து பத்திரமா இருங்க, உதவுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க சொல்லிட்டேன். நாங்களும் இங்கே பண்ணி தரோம், வெளியில் தெரியக்கூடாது. அப்புறம் வந்து தக்காளி வேற ஏதாச்சும் பேசணும்னா பேசிடு. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ரிப்போர்ட் பாப்பா எப்படி இருக்குன்னு நான் ரிப்போர்ட்ல சொல்றேன். அடுத்து பாப்பா இல்ல ப்ரூஸ்லி, பாப்பா ப்ரூஸ்லி போடி. அப்புறம் என்னன்னா பைக் என்னாச்சு தலைங்குறீங்க, எங்கங்க போறது இவ்வளவு திடீர்னு இப்படி ஆயிட்டு. என் பர்த்டே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கா, பார்ப்போம். எடுத்து வந்துடல, என்னடி யோசிக்கிற?
எடுத்து தருவா. அப்புறம் பப்ஜி லைவ் வருவேன், கண்டிப்பாக வாங்க. என்னோட ஐடி நான் வந்து இன்ஸ்டாலையும் போட்டு, நிறைய பேர் ஐடி என்னன்னு தெரியாமல் இருந்தீங்க, இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், ஸ்டோரி போடுவோம், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக விளாடுவோம், எல்லாம் சேர்ந்து விளாடுவோம். இவனும் விளாடுவா, இவனும் வருவா. ஏன்னா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கா. ஒரு வேலை பார்க்குறது இல்லைங்க, எங்கள் அம்மா தாங்க பார்க்குறாங்க எல்லா வேலையும். இவளோட வேலை என்னமா கூட்டுறது மட்டும்தான் வேலை, அதுவும் எங்கள் அம்மா. அப்புறம் என்ன போய் அம்மாவை பார்த்துட்டு பாடி பின்னாடி வரியா, வா அம்மாவை கலாச்சிட்டு வரும். எங்கள் அம்மாவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ எங்கள் அம்மாவை போய் பார்க்க போகிறோம், ரொம்ப இறங்க போகிறோம். மா இந்த நாடகம் தாங்க எல்லா வீடையும் சொல்லிட்டேன். இங்கே பாருங்களேன், மகாநதி ஃபுல்லாக பார்த்துட்டாங்க, மறுபடியும் 200வது எபிசோடு மகாநதி. அம்மா ஆனா நீங்க பண்றது எங்க பேசிக்கிட்டே இருக்கு, அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? மழை எப்படி பெய்யுது சொல்லுங்க. சரியான மழையா பெய்யுது, அதனாலதான் வீடியோவே வாடி. டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு தனியா? இங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லாம தனியா டாக்டர் கூப்பிட்டு எங்க அம்மாட்ட ஏதாவது சொன்னாங்க தக்காளியை பத்தி. அம்மாட்ட என்ன சொன்னாங்க? உட்காரு இரு, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா. என்னம்மா சொன்னாங்க டாக்டரா? இந்த மாதிரி அதிகம் வேலை எல்லாம் பார்க்க கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு 5 மாசம் வரைக்கும் ஓடக்கூடாது, உடையாறக்கூடாது, கேட்டுக்க, சவுண்டா பேசக்கூடாது, சவுண்டா பேச அப்படின்னு சொன்னாங்க. சவுண்டா பேசக்கூடாது, அப்புறம் அதிகம் பொத்துன்னு சொல்லக்கூடாதான், பொத்துன்னு சொல்லக்கூடாது, கேட்டுக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அடிக்கடி சொல்லிருக்காங்க. சரி அதை விடுங்க, இது என்னதான் கதை? மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பாத்துட்டு இருக்கீங்க, மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் பாத்துட்டு இருக்காங்க நாடகத்தை. மகான இவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டுங்க அம்மா. இதே அப்புறம் என்ன பண்றது? ஆனா நீங்க இருக்க இனிமே என்ன வீடியோ, ஃபுட் வீடியோ போடுவீங்க? சாமிநாத நாடகம் 2 நாடகம். நிறைய பேர் உங்க புட்டு கேட்டுட்டு இருக்காங்க. புட்டா? ஏ அப்பா, எங்க அம்மா புட்டு வேணும்னா கண்டிப்பா கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஏ வாமிட் எடுக்கிறா, ஏய் தண்ணி தண்ணி வாமிட் எடுக்கிறாங்க தக்காளி. இந்தா வாமிட் எடுத்துட்டியா? ஒன்றும் ஆகாது, விடு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. இந்த வீடு இந்த இடிஞ்சு விழுந்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்கள் ஊர் சைடு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த மழை, இன்னும் என்னென்ன பாதிக்க போகுதுன்னு தெரில. எல்லாம் பி சேஃப். கண்டிப்பாக ஹெல்ப் வேணுமா கேளுங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுறோம். உங்களுக்கும் ஹெல்ப் வேணுமா கண்டிப்பாக கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கமெண்ட் பண்ண நான் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் எங்கள் சைட்லேருந்து. ஏன்னா நிறையா என்னோட எப்படி சொல்கிறது, இன்ஸ்டா ஐடி நாங்கள் இருப்போம்ல, அந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த 100K அவங்களாம் நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம். அவங்கள வச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தக்காளி தான் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காதில்ல, அதுக்கு என்னன்னு அதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்கிறாங்க டாக்டர். அது வாமிட் வந்துட்டு தான் இருக்குங்கிறாங்க. பாப்பா எடுத்துட்டியா? முடியலையா? சரி விடு, வா. எடுத்துட்டீங்களே? ஒன்றும் இல்லை, விடு. கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போதுமே கண்ணாடி போட்டுட்டு தான் ஹெல்த்து, ஏன்னா சின்ன ஹெல்த்தெல்லாம் அவளால் பார்க்க முடியாது, எப்போதுமே கண்ணாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு டாக்டர்கிட்ட செக் பண்ணுவோம், லென்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க கண்ணில். ஓகே, அதுக்கு ஒரு நாள் மதுரை கண்டிப்பாக வரும். ஓகே, இந்த வீடியோ நான் இவ்வளோ முடிச்சுக்கிறேன். தக்காளி வா, தலையாக அமைக்கிறேன். வாமிட்டு எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு மாதிரியா இருக்குது, எப்போதுமே வாமிட்டு தான். ஓகே, அடுத்த வீடியோ நான் எப்படி வீடியோ எடுத்து போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வச்சு ஃபன் பண்ணுறோம், எங்கள் அம்மாவை தான் நம்ம ப்ராங்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் தக்காளி சேர்ந்து ப்ராங்க் பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவை. கண்டிப்பாக வீடியோ வரும், இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ வரும். எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூ. இந்த வீடியோ தான் வந்துச்சு. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். ஹெல்ப் பண்ணா கண்டிப்பாக கேளுங்க, பாய்.